இந்த அமர்வுக்கு தலைமை வகித்து நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற பொது உடைமை கட்சியினுடைய மூத்த தலைவர் எங்கள் மதிப்பிற்குரிய தோழர் மகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்வில் வரவேற்பு நிகழ்த்தி சென்றிருக்கிற தோழர் வேடியப்பன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு நீரியல் தொடர்பான பல்வேறு தகவல்களையும் நடைமுறை செயல்பாடுகளையும் நமக்கு எடுத்துச் சொல்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிற மதிப்பிற்குரிய நீரியல் நிபுணர் சக்திவேல் அவர்களே, நிகழ்வுக்கு வர இருக்கின்ற பூவுலக நண்பர்கள் சுந்தரராஜன் அவர்களே, நிகழ்வை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய மருது உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் முதற்கண் என் வணக்கம். இந்த தமிழ்நாட்டினுடைய பரப்பளவு என்று சொன்னால் 1,03,000 சதுர கிலோமீட்டர் என்று சொல்கிறார்கள். இந்த நாட்டினுடைய பரப்பளவில் அது 4 விழுக்காடு. மக்கள் தொகையில் இந்தியாவினுடைய மொத்த மக்கள் தொகையில் நாம் 7 விழுக்காடு. இந்த மக்களுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய மழை, ஏனென்றால் வட பகுதிகளைப் போல வற்றாத ஜீவ நதிகளோ வருடம் முழுவதும் நீர்களை தாங்கி நிற்கிற பெரும் அமைப்புகளோ கூட நம்மிடம் இல்லை. வறட்சியான பகுதி காவிரி, தாமிரபரணி, வைகைங்கிற 3 தான் நதி. அதுல காவிரி தான் நதி. அப்ப ஒண்ணு தென்மேற்கு பருவமழை, இன்னொன்னு கோடை மழை, இன்னொன்னு வடகிழக்கு பருவமழை. இந்த கோடை மழையால நமக்கு தொல்லை இல்லை. தென்மேற்கு பருவமழையும் குறிப்பிட்ட சில பகுதிகளில் தான் இருக்கு. நமக்கு பெரிய விபத்தையும் ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெருமழைன்னா அது வடகிழக்கு பருவமழை தான். ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரக்கூடிய, ஒவ்வொரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய அரசியல் கட்சியினரும் சொல்வதுதான், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை நாங்கள் சரி செய்து விடுவோம், இதை நாங்கள் சரி சொல்கிறார்கள், செய்கிறார்கள். ஆனால் சரி செய்ய முடியவில்லை. சென்னை தாண்டி இப்ப நடந்திருக்கிற இந்த தென் மாவட்டங்களில் நடந்திருக்கிறதெல்லாம் இது புயல், இதெல்லாம் அதீதமா நடக்கிறது. இதெல்லாம் நம்ம அரசியல் குறை சொல்ல முடியாது. ஆனால் இயல்பாகவே சென்னையில் ஒரு பெருமழை பெய்தால் வீட்டுக்குள் வெள்ளம் வருகிற ஏன்னா நான் மடிப்பாக்க நான் குடியிருக்கிற இடம், என் வீட்டுக்குள்ளெல்லாம் வெள்ளம் வந்திருக்கு. நான் பிள்ளைகளை மேலே கொண்டு உட்கார வச்சுட்டு விடிய நானும் எங்கள் துணைவியாரும் அந்த வெள்ளம் வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கிறதுக்கு வர்ற தண்ணியை வெளியே எடுத்து ஊற்றின அனுபவம்லாம் எனக்கு உண்டு. அதனால வெள்ளச்சிரமம் என்ன, எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். அவ்வளவு கஷ்டம் தொடர்ந்து இது வந்து கொண்டே இருக்கிறது. சரி செய்யவே முடியாதா? உலக நாடுகள் எல்லாம், சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் எவ்வளவோ செய்கிறார்களே. அவங்க தலைவர் சொன்னது மாதிரி இந்த நீரியல் மேலாண்மையில உலகத்துக்கே நம்ம தான் முன்மாதிரியா இருக்கோம். கட்டிட மேலாண்மையில நம்ம தான் முன்மாதிரியா இருக்கோம். ஆராய்ச்சி பண்றவங்க பூரா இங்கேதான் தமிழ்நாட்டில தான் வந்து இறங்குறாங்க. இன்னமும் நீரியல் கட்டுமானத்துக்கு கல்லணைக்கு தான் போறாங்க. கோயில் கட்டுமானத்துக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு தான் போறாங்க. இவ்வளவு தொன்மையவும் நம்ம பழமையும் நம்ம கிட்ட இருந்தும் கூட இது மாதிரியான நேர்வுகள்ல நம்ம இவ்வளவு பெரும் பிள்ளைகளை செஞ்சிருக்கிறோமா? இதை சரி செய்யவே முடியாதா? ஏன் சரி செய்ய முடியல? இப்போ இந்த ஜனநாயக நாட்டுல நம்ம ஜனநாயக நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல, மற்ற மாநிலங்கள்ல எப்படி இருக்குன்னு தெரியல, அரசு வேறையா இருக்கு, அரசாங்கம் வேறையா இருக்கு. அரசு சொல்லிட்டு போயிடும். அரசுனா அமைச்சர்கள் அவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க என்ன மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அவங்க சொல்லிடுவாங்க நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொல்லிட்டு. இந்த அரசு சொல்லக்கூடியதை அரசின் அங்கங்களாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்படுத்துகிறார்களா? சரி, அந்த அதிகாரிகள் இந்த அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார்களா? சரி, இது எதுவுமே நடக்கவில்லை என்றால் பொதுமக்களாகிய நமக்கு என்ன பங்கு? நாம் நினைப்பது வாக்களித்து விட்டால் நம்முடைய வேலை முடிந்து விட்டது. வாக்களிக்க மட்டும் வரிசையாக தவறாமல் என்று வாக்களிக்கிறோம்.
ஆனால் வாக்களிக்கப்பட்ட உரிமை, அதுல இருக்கக்கூடிய இடர்பாடுகள், அது நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகள், அதெல்லாம் கேள்வி கேட்கணும். கேட்கிறோமா? ஏன் கேட்கல? ஏன் நம்ம கூட முடியல? ஏன் நம்ம பகிர்ந்துக்க முடியல? நம்ம கிட்ட இருக்கிற சிக்கல் என்ன? இப்படி நிறைய இருக்கு. இதெல்லாம் இனிமேல் அரசியல் கட்சிகள்லாம் செய்வாங்க, அல்லது அரசியல் கட்சிகள் தான் இதெல்லாம் முன்னெடுத்து செய்வாங்கங்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் ரொம்ப குறைவு. இப்ப முகநூல்லாம் எடுத்தீங்கன்னா எவ்வளவோ துண்டு துண்டான செய்திகள் எல்லாம் வருது. அதெல்லாம் தொடர்ந்து பார்த்தோம்னா நெஞ்சு வலி வந்துடும், மாரடைப்பு கூட வந்துடும், மனுஷன் காலமா போயிடுவான். என்ன, மனிதன் எப்பவுமே ஒரு கொதி நிலையிலேயே இருக்கணும், ஒரு ஆத்திரத்தோடவும் கோபமா இருக்கணும். இப்ப எனக்கு ஒரு தத்துவம் பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு சித்தாந்தம் பிடிச்சிருக்குன்னா, அந்த சித்தாந்தத்திலிருந்து நான் உங்க சித்தாந்தத்துக்கு மாறுறது கூட நான் தயாரா இருப்பேன். ஆனா நான் சார்ந்திருக்கிற சித்தாந்தத்தின் மீது அவங்க விதைக்கிற விஷம் இருக்கு பாருங்க, அதை கேட்ட உடனே இன்னும் கோபம் அதிகமாகுது தவிர அவங்களுடைய சித்தாந்தத்தை ஏற்கிற மனநிலை வரமாட்டேங்குது. அது கூட மனித மாண்பு, முதல்ல மனிதனை மதிக்கணும். மனிதன் மகத்தானவன். மனிதனை மதிக்கணும். அது எல்லா கருத்தையும் எல்லாருக்கும் சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா யாரையும் சொல்ல விட மாட்டேங்கிறாங்க, யாரையும் பேச விட மாட்டேங்கிறாங்க. வந்தேரிகள் சொல்றது மாதிரி இந்த எடுத்தேரிகள் நிறைய இப்ப இந்த சமூக வலைத்தளங்கள்ல குடி வந்துட்டாங்க. ஒரு 4 வரியை யாரும் பதிவு பண்ணிட முடியாது. பொது நிலையிலிருந்து யாரும் சொல்லிட முடியாது. அவன் யாரு, அவன் என்ன சாதி, அவனுக்கு எத்தனை மனைவி, அவன் என்னென்னலாம் அரசியல் பண்ணான். தனி மனித வாழ்க்கைக்குள் போனால் அந்த சமூகம் பாழ்பட்டு போகும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 1000 சங்கடங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். பொது வாழ்வில் நாம் எடுத்துக்கொண்டதில் யாரெல்லாம் பிழைப்பட்டு இருக்கிறோம், யாரெல்லாம் செய்ய தவறி இருக்கிறோம், அதுதான் நம்ம பார்க்கணும். நம்மளை ஒரு கட்டத்துக்கு மேல சிந்திக்க விடாம இந்த மாதிரி நம்ம ஒரு அழுத்தங்கள்லயே வாழக்கூடிய நிலை நமக்கு பெருகிக்கிட்டே வந்ததுன்னா நம்ம குடிமக்களா வாழ்றதுக்கான தகுதியவே நம்ம இழந்துருவோம். அதனால இப்ப அவங்க தலைவரே சொல்லியிருக்காங்க என்னென்ன நோக்கங்கள்லாம் நம்ம செய்ய போறோங்கிற நோக்க உரையை அவங்களே சொல்லிட்டாங்க. அரசியல் கட்சிக்கு வெளியில, சமூகத்துக்கு வெளியே மக்களுக்கு சொல்லக்கூடிய, மக்களை கவனப்படுத்தக்கூடிய, மக்களை பங்கேற்பு செய்யக்கூடிய, மக்களை விழிப்புணர்வு செய்யக்கூடிய எல்லா தளங்களிலும் நாம் பயணப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் களப்பணியாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது மக்களை கவனப்படுத்தக்கூடிய, மக்களை அரசியல் படுத்தக்கூடிய, மக்களோடு சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு மூமெண்ட் தான் அது. இந்த இயக்கம் அப்படியான ஒன்றினுடைய தொடக்கம்தான் இது. இந்த நிலை தொடர நாம் தொடர்ந்து இன்னும் பல்வேறு நிகழ்வுகளை நாம் செய்ய இருக்கின்றோம். இது முதற்கட்டமாக இருக்கிற குறுகிய காலத்திற்குள் ஒரு சின்னதாக ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்வுக்குள்ளேயே எவ்வளவு தோழர்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. காலம் இருக்கிறது, நாம் தொடர்வோம், கரம் கோர்ப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.